அட்லாண்டிக் பெருங்கடல் என்பது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல். இது கிழக்கில் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவையும் மேற்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கிறது. சுமார் 10.6 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த மாபெரும் நிலப்பரப்பு வெறும் கடல் அல்ல, உலக வரலாறு, வர்த்தகம், காலநிலை, உயிரியல், அறிவியல், மனித பயணம், மர்மங்கள் ஆகிய அனைத்தையும் இணைக்கக்கூடிய இயற்கையின் மிகப்பெரிய மேடைகளில் ஒன்று. இன்று நாம் காணும் அட்லாண்டிக் பெருங்கடல் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. ஒரு காலத்தில் பூமியின் கண்டங்கள் அனைத்தும் பாங்கேயா என்ற ஒரே மாபெரும் கண்டமாக இருந்தன. பின்பு புவித்தட்டுக்கள் மெதுவாக பிரிய துவங்கியதால் அமெரிக்க கண்டங்கள் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து விலகின. இந்த பிளவின் இடையே புதிய கடலடி பகுதி உருவாகி மெதுவாக அட்லாண்டிக் பெருங்கடலாக மாறியது. இந்த பெருங்கடலின் சராசரி ஆழம் சுமார் 3600 மீட்டர். ஆனால் சில பகுதிகளில் அது மிகவும் ஆழமாகவும் மாறுகிறது. பியூர்ட்டோ ரிகோ பள்ளத்தாக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதிகளில் ஒன்று. அங்கு சூரிய ஒளி எட்டாது, முழு இருள், கடுமையான குளிர், மிகப்பெரிய நீரழுத்தம் இருந்தாலும் அங்கு கூட உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது அறிவியலை ஆச்சரியப்படுத்தும் உண்மை. அட்லாண்டிக் பெருங்கடலின் அடியிலே மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடர் இருக்கின்றன. இது உலகின் மிக நீளமான கடலடி மலைத்தொடர்களில் ஒன்று. இந்த மலைத்தொடரின் நடுவே புவித்தட்டுக்கள் இன்னும் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் புதிய கடலடி பாறைகள் தொடர்ந்து உருவாகுகின்றன. ஐஸ்லாந்து போன்ற சில தீவுகள் இந்த மலைத்தொடரின் மேலே உருவானவை. அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக முக்கியமான இயற்கை அமைப்புகளில் ஒன்று கல்ஃப் ஸ்ட்ரீம் நீரோட்டம். இது வெப்பமான நீரை மெக்சிகோ வளைகுடாவிலிருந்து வட அட்லாண்டிக் பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கிறது. இந்த நீரோட்டம் இல்லை என்றால் இங்கிலாந்து, அயர்லாந்து, நார்வே போன்ற பகுதிகள் இன்று இருப்பதை விட மிகவும் குளிராக இருந்திருக்கும். அதனால் அட்லாண்டிக் பெருங்கடல் ஐரோப்பாவின் காலநிலையை மாற்றும் சக்தி. இந்த பெருங்கடலில் உயிரினங்கள் மிகுந்த செழுமையோடு வாழ்கின்றன. நீலத்திமிங்கலம், ஹம்பேக் திமிங்கலம், ஸ்பெம் திமிங்கலம், டால்பின்கள், வெள்ளை சுறா, மேக்கோ சுறா, கடல் ஆமைகள், ஆக்டோபஸ், கணவாய், ஜெல்லி மீன்கள் என ஆயிரக்கணக்கான மீன் இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. கடலின் ஒவ்வொரு அடுக்கிலும் வெவ்வேறு உயிரியல் உலகம் இருக்கிறது. ஆழ்கடலில் வாழும் உயிரினங்கள் இன்னும் அதிகமான மர்மமானவை. சில மீன்கள் தங்கள் உடலிலேயே ஒளி உருவாக்குகிறார்கள். சில உயிரினங்களுக்கு கண்கள் தேவையில்லை. சில உயிரினங்கள் மிக குறைந்த உணவில் நீண்ட காலம் வாழ்கின்றன. கடல் அடியில் உள்ள வெப்ப நீருச்சுகள் அருகே சூரிய ஒளியின்றி கூட உயிரியல் அமைப்புகள் உருவாகுகின்றன. இது வேற்றுகிரக உயிர்கள் பற்றிய ஆய்வுகளுக்கும் உதவுகிறது. அட்லாண்டிக் பெருங்கடல் உலக வர்த்தகத்தின் மிக முக்கியமான பாதை. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களை இணைக்கும் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் தினமும் இந்த பெருங்கடலை கடக்கின்றன. உணவு, எண்ணெய், இயந்திரங்கள், வாகனங்கள், மருந்துகள், கனிம வளங்கள் என உலக பொருளாதாரத்தின் பெரும்பகுதி இந்த நீர்ப்பாதையை நம்புகிறது. இந்த பெருங்கடல் மனித வரலாற்றிலும் ஆழமாக இடம்பெற்றிருக்கிறது. ஐரோப்பிய கடற்பயணங்கள், அமெரிக்க கண்டங்களோடு ஏற்பட்ட தொடர்புகள், உலக வர்த்தக வளர்ச்சி, கடல்சார் ஆய்வுகள் ஆகியவற்றிற்கெல்லாம் அட்லாண்டிக் முக்கிய மேடையாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அடிமை வணிகம் போன்ற மனித வரலாற்றின் இருண்ட அத்தியாயங்களுக்கும் இது அமைதியான சாட்சியாகவும் இருக்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் மிகவும் பிரபலமான கதை டைட்டானிக் கப்பல் மூழ்கியது. 1912ஆம் ஆண்டு வட அட்லாண்டிக்கில் பனிப்பாறையுடன் மோதிய டைட்டானிக் தனது முதல் பயணத்திலேயே கடலுக்குள் மூழ்கியது. இன்று அதனுடைய எச்சங்கள் சுமார் 3800 மீட்டர் ஆழத்தில் கிடக்கின்றன. மனித தொழில்நுட்பத்தின் பெருமையையும் இயற்கையின் சக்தியையும் ஒரே நேரத்தில் நினைவூட்டும் சம்பவம் அது. அட்லாண்டிக் பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய மற்றொரு பிரபலமான மர்மம் பெர்முடா ட்ரையாங்கிள். புளோரிடா, பெர்முடா, பியூர்ட்டோ ரிகோ ஆகிய பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த கடல் பல மர்ம கதைகளுக்கும் பெயர் பெற்றது. ஆனால் அறிவியல் பார்வையில் அங்கு நிகழ்ந்த பல விபத்துகளுக்கு திடீர் புயல்கள், மனித பிழைகள், வேகமான நீரோட்டங்கள், காலநிலை மாற்றங்கள் போன்ற இயற்கை காரணங்களே முக்கியமாக இருக்கலாம். இன்றைய உலக இணைய தொடர்பிலும் அட்லாண்டிக் பெருங்கடல் பெரிய பங்கு வகிக்கிறது. உலகின் பெரும்பாலான தரவு பரிமாற்றங்கள் செயற்கைக்கோள் வழியாக அல்ல,
கடலடியில் போடப்பட்ட ஒளியிலை கேபிள்கள் வழியாக பயணிக்கின்றன. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை இணைக்கும் பல முக்கிய கேபிள்கள் அட்லாண்டிக் பெருங்கடலின் அடியில் செல்கின்றன. அதனால் இந்த பெருங்கடல் தகவல் தொடர்பின் முதுகெலும்பாகவும் இருக்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களும் அதிகம் இருக்கின்றன. வடக்கு கடல், மெக்சிகோ வளைகுடா, பிரேசிலின் கடலோரப் பகுதி, மேற்கு ஆப்பிரிக்க கடலோரம் போன்ற பகுதிகளில் கடல்சார் எரிசக்தி வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் எண்ணெய் கசிவு போன்ற விபத்துகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் மாறுகின்றன. இந்த பெருங்கடல்கள் சூறாவளிகளின் பிறப்பிடமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக வெப்பமண்டல அட்லாண்டிக் பகுதியில் உருவாகும் புயல்கள் கரீபியன் தீவுகள், அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ பகுதிகளை தாக்குகின்றன. கடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது புயல்களின் சக்தியும் அதிகரிக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இதனால் அட்லாண்டிக் பெருங்கடல் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தையும் நேரடியாக வெளிப்படுத்தும் இடமாகவும் இருக்கிறது. அதைப்போல பிளாஸ்டிக் மாசுபாடு அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஆறுகள், கடற்கரைகள், கப்பல்கள் வழியாக வரும் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சேர்கின்றன. சிறிய பிளாஸ்டிக் துகள்களை மீன்கள் உணவாக நினைத்து விழுங்குகின்றன. பின்னர் அந்த துகள்கள் உணவுச் சங்கிலி வழியாக பெரிய உயிரினங்களுக்கும் இறுதியில் மனிதர்களுக்கும் திரும்பி வருகின்றன. ஆக மொத்தத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் என்பது வெறும் நீர்ப்பரப்பு அல்ல, அது பூமியின் காலநிலையை சமநிலைப்படுத்தும் இயந்திரம், கண்டங்களை இணைக்கும் வர்த்தக பாதை, கோடிக்கணக்கான உயிரினங்களின் இல்லம், மனித வரலாற்றின் சாட்சியம், இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத ஆழ்கடல் மர்ம உலகம். அதன் மேற்பரப்பில் அலைகள் அமைதியாக அசைந்தாலும் அதன் அடியில் இன்னும் மனிதன் அறியாத எண்ணற்ற ரகசியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. பூமியில் சில இடங்களில் இயற்கை ஒவ்வொரு ஆண்டும் ஒரே நிகழ்வை மீண்டும் மீண்டும் நடத்துகிறது. ஆனால் அந்த நிகழ்வு ஒருபோதும் பழையதாக தோன்றாது. ஒவ்வொரு முறையும் அது புதிய உயிர்களை உருவாக்குகிறது, சில உயிர்களை இழக்கச் செய்கிறது. வேட்டையாடிகளுக்கும் தாவர உண்ணிகளுக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டத்தை அது உருவாக்குகிறது. அந்த இயற்கை மேடையின் பெயர்தான் மாரா ஆறு. இது ஒரு சாதாரண நதி அல்ல, உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு நாடகம் நடைபெறும் உயிருள்ள அரங்கம். மாரா ஆறு கென்யாவின் உயரமான பகுதிகளில் உருவாகி மாசாய் மாரா மற்றும் செரன்கெட்டி உயிரியல் அமைப்புகளை கடந்து தான்சானியாவை நோக்கி பாய்கிறது. இதன் நீளம் சுமார் 395 கிலோமீட்டர் மட்டுமே. உலகின் மிக நீளமான நதிகளின் பட்டியலில் இது கிடையாது. ஆனால் உலகின் மிக புகழ்பெற்ற வனவிலங்கு நதிகளில் இதன் பெயர் முதல் வரிசையில் இருக்கும். காரணம், இந்த நதி இல்லை என்றால் மாசாய் மாரா மற்றும் செரன்கெட்டி உயிரியல் உலகம் இன்றுள்ள வடிவில் இருக்காது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் உலகின் மிக பிரம்மாண்டமான விலங்கு இடப்பெயர்வு இங்கே நடைபெறுகிறது. சுமார் 15 லட்சம் வைல்டு பீஸ்ட், 2 லட்சத்திற்கும் அதிகமான வரிக்குதிரைகள், பல்லாயிரக்கணக்கான மான்கள் மற்றும் பல புல்வெளி விலங்குகள் புதிய பசுமையான மேய்ச்சலை தேடி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்கிறார்கள். இந்த நீண்ட பயணத்தின் மிக ஆபத்தான பகுதி மாரா ஆறுதான். ஆற்றங்கரையை அடைந்தவுடன் விலங்குகள் உடனே நீரில் இறங்குவதில்லை. ஆயிரக்கணக்கான விலங்குகள் ஒரே இடத்தில் நின்று நீரை பார்த்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் சில நிமிடங்கள், சில நேரங்களில் பல மணி நேரங்கள், சில சமயங்களில் ஒரு நாள் முழுவதும் கூட காத்திருக்கும். காரணம், நீருக்குள் முதலைகள் காத்திருப்பதையும் வேகமான நீரோட்டம் எப்போதும் உயிரை பறிக்கும் என்பதையும் அவற்றின் உள்ளுணர்வு உணர்கிறது. ஒரு விலங்கு தைரியமாக நீரில் குதித்தவுடன் அதுவரை அமைதியாக இருந்த கூட்டம் திடீரென பெரும் அலை போல நகரத் துவங்கும். சில நொடிகளில் முழு நதியும் கால்களின் சத்தத்தாலும் தூசி, தண்ணீர், அலறல்கள், உடலோடு உடல் மோதும் குழப்பம் ஆகியவற்றால் அதிரத் துவங்கும். சில குட்டிகள் கூட்டத்திலிருந்து பிரிகிறார்கள், சில விலங்குகள் தவறி விழுகிறார்கள். இந்த குழப்பமே வேட்டையாடிகளுக்கு வாய்ப்பாகவும் மாறுகிறது. மாரா ஆற்றின் மிகவும் பயங்கரமான வேட்டையாடிகள் நைல் முதலைகள். இவை பல மாதங்கள் உணவின்றி அமைதியாக காத்திருக்கக்கூடியவை. இடம்பெயர்வு காலம் வந்தவுடன் ஆற்றின் ஆழமான பகுதிகளில் பதுங்கி கிடக்கும். ஒரு விலங்கு நீரில் சமநிலையை இழக்கும் தருணமே முதலை தாக்கும் நேரம்.
தனது சக்தி வாய்ந்த தாடையால் இரையை பிடித்து சுழற்சி நீருக்குள் இழுத்துச் செல்லும். இயற்கையில் மிக வேகமாக முடிவடையும் வேட்டைகளில் இதுவும் ஒன்று. ஆனால் மாரா ஆற்றின் ஆபத்து முதலைகளால் மட்டும் உருவாகுவதில்லை. நீர் யானைகளும் மிகவும் ஆபத்தானவை. அவை பெரும்பாலும் அமைதியாக தோன்றினாலும் தங்களுடைய பகுதிக்குள் வேறு உயிரினங்கள் நுழைந்தால் கடுமையாக தாக்கும். பல டன் எடை இருக்கக்கூடிய உடல், பெரிய வாய், வலிமையான தாடை ஆகியவற்றால் அவை ஆற்றின் மிகவும் சக்தி வாய்ந்த உயிரினங்களில் ஒன்றாகவும் இருக்கிறார்கள். அதை போல நீரை கடந்துவிட்டால் ஆபத்து முடிந்துவிடும் என்று நினைக்க முடியாது. கரையை அடையும் விலங்குகள் பலவும் சோர்வடைந்திருக்கும். நீண்ட பயணம், நீரோட்டத்துடன் போராடிய களைப்பு, காயங்கள், குட்டிகளை இழந்த துயரம் ஆகியவை அவற்றை பலவீனப்படுத்தியிருக்கும். இதையே சிங்கங்கள், சிறுத்தைகள் மற்றும் ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நதிக்கு பிறகும் உயிர் பிழைப்பதற்கான போராட்டம் தொடர்கிறது. சிங்கங்கள் புல்வெளிகளில் அமைதியாக பதுங்கி காத்திருக்கும். சிறுத்தை புலிகள் கூட்டத்திலிருந்து பிரியும் குட்டிகளை குறிவைக்கும். சிறுத்தைகள் திறந்த வெளியில் வேகத்தை நம்பி வேட்டையாடும். ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் கூட்டமாக இணைந்து பலவீனமான விலங்குகளை சுற்றி வளைத்து பிடிக்கும். மாரா ஆற்றை கடந்த பிறகும் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இன்னும் பல சோதனைகள் காத்திருக்கின்றன. இந்த நதியில் நடக்கும் ஒவ்வொரு மரணமும் உணவுச் சங்கிலியின் ஒரு பகுதியாக மாறுகிறது. முதலைகளால் பிடிக்கப்பட்ட விலங்குகள், நீரில் மூழ்கி இறந்த உடல்கள், காயங்களால் உயிரிழந்த உயிரினங்கள் அனைத்தும் மற்ற உயிர்களுக்கு உணவாக மாறுகின்றன. கழுகுகள் வானத்தில் வட்டமிட துவங்கும். மரப்பூ நாரைகள், ஹைனாக்கள், நரிகள் மற்றும் பல சுத்திகரிப்பு உயிரினங்கள் இந்த இயற்கை சுழற்சியில் பங்கேற்கிறார்கள். ஒரு உயிரின் முடிவு மற்றொரு உயிரின் வாழ்க்கையை தொடங்குகிறது. அதை போல மாரா ஆறு பறவைகளின் உலகமாகவும் உள்ளது. மீன்கொத்தி பறவைகள், ஆப்பிரிக்க மீன் கழுகுகள், நாரைகள், பெலிக்கன்கள், கரண்டி மூக்கு நாரைகள் மற்றும் பல நீர்ப்பறவைகள் ஆற்றங்கரைகளில் வாழ்கிறார்கள். சில பறவைகள் மீன்களை வேட்டையாடுகிறார்கள், சில பூச்சிகளை பிடிக்கிறார்கள், சில விலங்குகளின் உடலில் இருக்கும் ஒட்டுண்ணிகளை உண்டு அவற்றை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் ஆற்றின் உயிரியல் சமநிலையை பாதுகாக்கிறது. மாரா ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய புல்வெளிகள் உலகின் முக்கியமான புல்வெளி உயிரியல் அமைப்புகளில் ஒன்று. ஆண்டுதோறும் இடம்பெயரும் லட்சக்கணக்கான விலங்குகள் மேய்வதால் புல் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகிறது. விலங்குகளின் சாணம் மண்ணிற்கு ஊட்டச்சத்தாக மாறுகிறது. மழை பெய்ததும் புதிய புல் வேகமாக வளர்கிறது. இந்த சுழற்சிதான் அடுத்த ஆண்டும் அதே இடப்பெயர்வை மீண்டும் உருவாக்குகிறது. அதை போல மாரா ஆற்றின் கரைகளில் மாசாய் மக்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். கால்நடை வளர்ப்பை வாழ்க்கையாக கொண்ட அவர்கள் இந்த நதியின் மதிப்பை நன்றாக அறிந்தவர்கள். வறட்சி காலங்களில் கால்நடைகளுக்கான குடிநீர், சுற்றியிருக்கக்கூடிய புல்வெளிகளின் பயன்பாடு, வன விலங்குகளுடன் வாழ வேண்டிய கட்டாயம் ஆகியவை அவர்களின் வாழ்க்கையை இந்த நதியோடு இணைத்திருக்கிறது. முதலைகள், நீர் யானைகள், சிங்கங்கள் ஆகியவை அருகில் இருந்தாலும் இயற்கையுடன் சமநிலையாக வாழும் அறிவை அவர்கள் தலைமுறைகளாக கடைபிடித்து வருகிறார்கள். அதை போல ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மாரா ஆற்றிற்கு வருகிறார்கள். ஒரு கூட்டம் வைல்ட் பீஸ்ட் திடீரென நதிக்குள் குதிக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை பார்ப்பதற்காகவே புகைப்பட கலைஞர்கள், வனவிலங்கு ஆவணப்பட நிறுவனங்கள், உயிரியல் ஆய்வாளர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் இந்த நிகழ்வை உலகின் மிகப்பெரிய இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகவே கருதுகிறார்கள். இந்த சுற்றுலா கென்யா மற்றும் தான்சானியாவின் பொருளாதாரத்திற்கும் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. வழிகாட்டிகள், வாகன ஓட்டுநர்கள், விடுதிகள், பாதுகாப்பு பணியாளர்கள், உள்ளூர் சமூகங்கள் என பலரின் வாழ்வாதாரம் இந்த வனவிலங்கு உலகத்தோடு இணைந்திருக்கிறது. ஆனால் சுற்றுலா கட்டுப்பாடின்றி வளர்ந்தால் விலங்குகளின் இயல்பான நடத்தை பாதிக்கப்படலாம். அதனால் பாதுகாப்பும் சுற்றுலாவும் சமநிலையாக இருக்க வேண்டும். ஆக இன்று மாரா ஆறு பல சவால்களை எதிர்கொள்கிறது. காலநிலை மாற்றம் காரணமாக மழைப்பொழிவு மாறுகிறது. சில ஆண்டுகளில் நீர்மட்டம் அதிகரிக்கிறது, சில ஆண்டுகளில் குறைகிறது. மனித குடியேற்றம், விவசாய விரிவாக்கம், நீர்வள பயன்பாடு ஆகியவை இந்த உயிரியல் அமைப்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான விலங்குகள் உயிரை பணயம் வைத்து இந்த நதியை கடக்கின்றன. அதனால்தான் மாரா ஆறு ஒரு சாதாரண நதி அல்ல. அது உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பூமியின் மிகப்பெரிய இயற்கை ஆவணப்படம். பூமியில் சில மலைகள் தொலைவில் இருந்தே மனிதர்களின் கவனத்தை ஈர்க்கின்றன.
அவற்றின் உயரம் மட்டுமல்ல, அவற்றை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை உலகமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவான புவியியல் மாற்றங்களும் அவற்றை ஒரு உயிருள்ள இயற்கை அருங்காட்சியகமாக மாற்றியிருக்கின்றன. அப்படிப்பட்ட மலைகளில் மிகவும் புகழ்பெற்றது கிளிமஞ்சாரோ. ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக உயரமான மலையான இது கடல் மட்டத்திலிருந்து 5895 மீட்டர் உயரத்திலே அமைந்திருக்கிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருந்தாலும் அதன் உச்சியில் ஆண்டு முழுவதும் பனி காணப்படுகிறது. வெப்பமண்டல காடுகளில் இருந்து துவங்கி பனியால் மூடப்பட்ட சிகரம் வரை ஒரே மலையில் காணப்படும் இயற்கை மாற்றம் உலகில் மிகவும் அரிதான ஒன்று. கிளிமஞ்சாரோ மலை கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா நாட்டிலே அமைந்திருக்கிறது. கென்யா நாட்டின் எல்லைக்கு மிக அருகில் இருப்பதால் பலர் இதை கென்யாவில் இருப்பதாக தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் முழு மலைப்பகுதியும் தான்சானியாவின் எல்லைக்குள் தான் இருக்கின்றது. சமவெளியின் நடுவே தனியாக எழுந்து நிற்கும் உலகின் மிக உயரமான மலையாக இது அறியப்படுகிறது. பெரும்பாலான உயரமான மலைகள் பெரிய மலைத்தொடர்களின் ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் கிளிமஞ்சாரோ எந்த மலைத்தொடரோடும் இணைக்கப்படாமல் தனியாக உயர்ந்து நிற்பதால் இது உலகின் மிகப்பெரிய தனித்து நிற்கும் மலையாகவும் கருதப்படுகிறது. இந்த மலை உண்மையில் ஒரு சிகரம் மட்டுமல்ல, இது 3 பெரிய எரிமலைகளின் கூட்டமைப்பு. மேற்கு பகுதியிலே ஷிரா, கிழக்கிலே மவென்சி, நடுவிலே கிபோ என்ற 3 எரிமலைகள் இணைந்து இந்த மாபெரும் மலையை உருவாக்கி இருக்கின்றன. அவற்றில் கிபோவின் உச்சியான உஹுரு சிகரமே 5895 மீட்டர் உயரம் கொண்ட ஆப்பிரிக்காவின் மிக உயரமான இடம். ஷிரா எரிமலை மிகவும் பழமையானது. இது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே செயலிழந்து விட்டது. மவேன்சியும் தற்போது செயலிழந்த நிலையில் இருக்கின்றது. கிபோவில் இன்று பெரிய வெடிப்புகள் இல்லை என்றாலும் அது முழுமையாக இறந்த எரிமலையா அல்லது மீண்டும் செயல்படக்கூடியதா என்பது குறித்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். சுமார் 20 லட்சம் முதல் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு பகுதியில் பூமியின் மேற்பரப்பில் ஏற்பட்ட புவித்தட்டு இயக்கங்கள் காரணமாக உருவாகிய பாறைகள் மேலே எழத் துவங்கின. பல கட்டங்களில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகள் ஒன்றின் மேல் ஒன்றாக புதிய பாறை அடுக்குகளையும் உருவாக்கின. ஆயிரக்கணக்கான வெடிப்புகளுக்கு பிறகு மெதுவாக இந்த மாபெரும் மலை உருவானது. இன்று அதன் சரிவுகளில் காணப்படும் கருமை நிற பாறைகள் உறைந்த எரிமலை குழம்பின் சாட்சிகளாகவும் இருக்கின்றன. இந்த எரிமலை பாறைகளே இப்பகுதியின் மண்ணை மிகவும் வளமானதாக மாற்றுகின்றன. கிளிமஞ்சாரோ மலையை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்பை பார்த்தால் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க இயற்கை உலகமே மாறுகிறது. அடிவாரத்தில் வெப்பமான சமவெளிகள் காணப்படுகின்றன. அதற்கு மேலே விவசாய பகுதிகள் துவங்குகின்றன. மேலும் உயரத்தில் அடர்ந்த மழைக்காடுகள் உருவாகின்றன. பின்பு குறைந்த உயரமுள்ள புதர்கள், புல்வெளிகள், பாறை நிறைந்த குளிரான நிலப்பகுதிகள், இறுதியில் பனியால் மூடப்பட்ட சிகரங்கள் என்று ஒரே மலையில் 5 வெவ்வேறு இயற்கை உலகங்களை காண முடிகிறது. சில நாட்கள் மலையேறினால் பூமியின் பல்வேறு காலநிலைகளை ஒரே பயணத்தில் அனுபவிக்க முடியும். அடிவார பகுதிகளில் ஆண்டு முழுவதும் வெப்பநிலை பொதுவாக 20 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஆனால் உச்சிக்கு செல்லும் போது வெப்பநிலை 0 கீழே குறைந்து இரவு நேரங்களில் -20 டிகிரி செல்சியஸ் வரை செல்லக்கூடும். இந்த அளவுக்கு கடுமையான வெப்பநிலை வேறுபாடு உயரத்தின் தாக்கத்தை மிகவும் தெளிவாக காட்டுகிறது. மலை உச்சியில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவும் மிகவும் குறைவாக இருப்பதால் அங்கு செல்பவர்கள் மெதுவாக உயரத்திற்கு உடலை பழக்கப்படுத்த வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. கிளிமஞ்சாரோ மலையின் அடிவாரத்தில் உருவாகும் மழைக்காடுகள் தான்சானியாவின் மிக முக்கியமான நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒன்றாகும். இந்திய பெருங்கடலில் இருந்து வரும் ஈரமான காற்று இந்த மலையை மோதும் போது அதிக அளவில் மழை பெய்கிறது. அந்த மழை நீரே ஆயிரக்கணக்கான சிற்றோடைகளாக மாறி கீழே உள்ள கிராமங்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் உயிர் கொடுக்கிறது. இந்த மழை இல்லை என்றால் சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் மிகவும் வறண்ட நிலங்களாக மாறியிருக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதைப்போல மலையின் அடிவார காடுகள் மிகுந்த உயிரியல் செழுமை கொண்டவை. உயரமாக வளர்ந்த மரங்கள், பாசிகள், கொடிகள், பெரணிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மலர்த்தாவரங்கள் சேர்ந்து அடர்ந்த காட்டு உலகத்தை உருவாக்கி இருக்கின்றன. சில மரங்கள் 40 மீட்டருக்கும் அதிகமாக உயரம் வளரக்கூடியது. அவற்றின் கிளைகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பதால் சூரிய ஒளி கூட தரையை முழுமையாக அடைய முடியாது. இந்த அடர்ந்த சூழல்
ஆயிரக்கணக்கான பூச்சிகள், பறவைகள் மற்றும் சிறிய உயிரினங்களுக்கும் பாதுகாப்பான வாழிடமாகவும் இருக்கின்றன. அதைப்போல அடிவாரத்தின் அடர்ந்த காடுகளில்தான் கிளிமஞ்சாரோ மலையின் உண்மையான உயிரியல் உலகம் துவங்குகிறது. இங்கு முதலில் கண்களில் படுவது ஆப்பிரிக்க யானைகள். பெரிய கூட்டங்களாக வாழும் இவை காட்டு மரங்களின் பழங்களையும் இலைகளையும் உண்டு பல கிலோமீட்டர் தூரம் விதைகளை பரப்புகின்றன. அதனால் புதிய மரங்கள் வளருவதற்கும் காடு தொடர்ந்து புதுப்பிக்கப்படுவதற்கும் யானைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். அதே காடுகளில் ஆப்பிரிக்க எருமைகள், காட்டுப்பன்றிகள், சிறுத்தைகள், நீலக்குரங்குகள், கருப்பு வெள்ளை கோலோபஸ் குரங்குகள், சிறிய மான்கள் மற்றும் பல வகையான பாலூட்டிகளும் வாழ்கிறார்கள். மனிதர்கள் அரிதாக செல்லும் இந்த பகுதியில் இந்த உயிரினங்கள் இன்னும் இயற்கையான வாழ்க்கையே வாழ்கிறார்கள். இந்த மலையின் பறவை உலகமும் மிகவும் செழுமையானது. 180க்கும் அதிகமான பறவை இனங்கள் கிளிமஞ்சாரோ பகுதியில் பதிவாகி இருக்கின்றன. வண்ணமயமான சூரிய பறவைகள், பல வகையான கழுகுகள், ஆந்தைகள், மரங்கொத்திகள், தேன் உண்ணும் சிறிய பறவைகள் அடர்ந்த காடுகளிலே வாழ்கிறார்கள். உயரம் அதிகரிக்க அதிகரிக்க பறவைகளின் இனங்களும் மாறுகின்றன. சில பறவைகள் கீழ்ப்பகுதியில் மட்டுமே காணப்படும். சில பறவைகள் குளிரான உயரப்பகுதியில் தான் வாழ்கின்றன. இதனால் ஒரே மலையில் பல்வேறு உயிரியல் மண்டலங்களை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகளுக்கு சிறந்த வாய்ப்பும் கிடைக்கிறது. அதை போல கிளிமஞ்சாரோ மலையின் அடிவாரத்தில் பல நூற்றாண்டுகளாக சாகா மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். எரிமலை பாறைகளால் உருவான வளமான மண்ணில் அவர்கள் காஃபி, வாழை, சோளம் மற்றும் பல பயிர்களை விளைவிக்கிறார்கள். மலையிலிருந்து வரும் ஒவ்வொரு நீரோடையையும் பயன்படுத்தும் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளையும் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இயற்கையை மதித்து வாழும் அவர்களின் வாழ்க்கை முறை இந்த மலைக்கும் மனிதர்களுக்கும் இடையே நீண்டகால உறவையும் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மலையேற்ற வீரர்கள் கிளிமஞ்சாரோவின் உச்சியை அடைய முயற்சி செய்கிறார்கள். இது தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் கடினமான மலை அல்ல. ஆனால் உயரம் காரணமாக ஆக்சிஜன் அளவு குறைவதால் பலருக்கும் உயர நோய் ஏற்படுகிறது. தலைவலி, மூச்சு திணறல், களைப்பு போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். அதனால் அனுபவமுள்ள வழிகாட்டிகளோடு மெதுவாக ஏறுவதும் உடலை உயர்த்துவதற்கு பழக்கப்படுத்துவதும் மிகவும் அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது. கிளிமஞ்சாரோ மலையின் உச்சியில் இருக்கும் பனிப்பாறைகள் இன்று உலக விஞ்ஞானிகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. கடந்த நூற்றாண்டில் இந்த பனியின் பெரும்பகுதி உருகிவிட்டது. உலக வெப்பமயமாதல், மழைப்பொழிவு மாற்றம் மற்றும் அதிக வெப்பநிலை ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாகவும் கருதப்படுகின்றன. ஒரு காலத்தில் பரந்த பரப்பில் இருந்த பனிப்படலங்கள் இன்று மிகவும் சுருங்கி இருக்கிறார்கள். இந்த மாற்றம் உலகின் காலநிலை மாற்றத்தை நேரடியாக காட்டும் இயற்கை அடையாளங்களில் ஒன்றாகும். அதைப்போல சுற்றுலாத்துறையில் கிளிமஞ்சாரோவின் பங்கு மிக பெரியது. மலையேற்றம் மட்டுமல்லாமல் அடிவார காடுகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் உள்ளூர் கிராமங்களை காணவும் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வருகிறார்கள். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்கள் வழிகாட்டிகள், சுமை தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், விடுதி பணியாளர்கள் மற்றும் வன பாதுகாவலர்களாக வேலை செய்து வாழ்வாதாரம் பெறுகிறார்கள். எனவே இந்த மலை இயற்கை வளம் மட்டுமல்ல, பொருளாதார வளமும் தான். கிளிமஞ்சாரோவை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் பாதுகாக்கப்படாவிட்டால் அதன் தாக்கம் மலையின் மேல் மட்டுமல்ல, கீழே வாழும் மக்களின் வாழ்க்கையிலும் தெரியும். காடுகள் குறைந்தால் மழைநீர் சேமிப்பு குறையும், நீரோடைகள் வற்ற துவங்கும், விலங்குகளின் வாழிடம் சுருங்கும், மனிதர் விலங்கு மோதல்கள் அதிகரிக்கும். இதனால் தான்சானியா அரசு, உள்ளூர் சமூகங்கள் மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்புகளோடு இணைந்து இந்த பகுதியை பாதுகாக்க பல திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றன. ஆக ஆப்பிரிக்காவின் வெண்முடி அணிந்த இந்த மாபெரும் மலை உயரத்தின் சாதனையை மட்டுமே தன்னில் கொண்டிருக்கவில்லை. கோடிக்கணக்கான ஆண்டுகளின் புவியியல் வரலாறு, தனித்துவமான உயிரியல் உலகம், பழங்குடியினரின் பாரம்பரியம், உலக வெப்பமயமாதலின் எச்சரிக்கை, ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் மனிதனின் சாகச உணர்வு ஆகிய அனைத்தையும் ஒன்றாக இணைத்து நிற்கிறது. கிளிமஞ்சாரோவை பாதுகாப்பது என்பது ஒரு மலையை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவின் மிக மதிப்புமிக்க இயற்கை மரபுகளில் ஒன்றையும் எதிர்கால தலைமுறைகளுக்கான ஒரு உயிருள்ள அறிவியல் ஆய்வகத்தையும் பாதுகாப்பதாகும். பூமியில் இன்னும் மனிதன் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத சில இடங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அவற்றில் மிகவும் வியப்பூட்டும் இடங்களில் ஒன்று பார்னியோ காடுகள். இந்த காட்டிற்குள் நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைத்தாலும் நீங்கள் ஒரு சாதாரண காட்டிற்குள் அல்ல, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உயிர்கள் தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு மறைந்த உலகிற்குள் நுழைகிறீர்கள் என்று பொருள்.
இங்கு வாழும் பல உயிரினங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படுவதில்லை. ஒவ்வொரு மரத்தின் பின்னாலும், ஒவ்வொரு கிளையின் மீதும், ஒவ்வொரு ஆற்றங்கரையிலும் ஒரு புதிய அதிசயமும் காத்து கொண்டிருக்கும். பார்னியா உலகின் 3வது மிகப்பெரிய தீவு. இந்த தீவை இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் புரூனே ஆகிய 3 நாடுகள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீவின் பெரும்பகுதியை அடர்ந்த வெப்பமண்டல மழைக்காடுகள் மூடியிருக்கின்றன. இவற்றில் சில காடுகள் சுமார் 14 கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து உயிருடன் இருந்து வருகின்றன என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதனால் இவை உலகின் மிக பழமையான மழைக்காடுகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இந்த காட்டின் உண்மையான அரசன் புலியோ அல்லது சிங்கமோ அல்ல, உலகின் மிகவும் புத்திசாலியான விலங்குகளில் ஒன்றான ஒராங்குட்டான். காட்டின் மனிதன் என்று பொருள்படும் இந்த பெயர் ஏன் என்பதை அதன் நடத்தையை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும். கருவிகளை பயன்படுத்துவது, உணவை சேமிப்பது, குட்டிகளுக்கு பல ஆண்டுகள் கற்றுக் கொடுப்பது போன்ற திறன்கள் இந்த குரங்கிற்கு இருக்கின்றன. அதனாலேயே மனிதர்களோடு ஒற்ற சில பண்புகள் இருப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. அதைப்போல பார்னியாவில் வாழும் பிக்மி யானைகள் உலகிலேயே மிகவும் சிறிய ஆசிய யானை இனமாகும். உயரத்தில் சிறியதாக இருந்தாலும் இவை அடர்ந்த காடுகளில் நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. பழங்களை உண்டு விதைகளை பல கிலோமீட்டர் தூரம் பரப்புவதன் மூலம் புதிய காடுகள் உருவாகவும் உதவுகின்றன. ஒரு யானை ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான தாவர விதைகளை பரப்ப முடியும். இந்த காட்டின் மிகவும் விசித்திரமான உயிரினங்களில் ஒன்று மூக்கு குரங்கு. ஆண் குரங்குகளுக்கு நீண்ட தொங்கும் மூக்கு இருக்கும். உலகில் பார்னியா தீவை தவிர வேறு எங்கும் இந்த உயிரினம் இயற்கையாக வாழ்வதில்லை. சிறந்த நீச்சல் வீரர்களாக கருதப்படும் இவை ஆறுகளை கூட எளிதாக கடந்து செல்கின்றன. அதைப்போல இரவு நேரம் வந்துவிட்டால் பார்னியா காடு முற்றிலும் வேறொரு உலகமாகவும் மாறுகிறது. பகலில் அமைதியாக இருந்த மரங்கள் இரவில் ஆயிரக்கணக்கான பூச்சிகளின் ஒளியால் முழங்குகின்றன. மரங்களின் மீது மெதுவாக நகரும் பறக்கும் அணில்கள், இரவு பறவைகள், வௌவால்கள் மற்றும் ஒளிரும் பூச்சிகள் இந்த காட்டை உயிரோடு வைத்திருக்கிறார்கள். பார்னியாவில் உலகின் மிகப்பெரிய மலர்களில் ஒன்றான ரஃப்லேசியா மலரும் காணப்படுகிறது. 1 மீட்டர் வரை விட்டம் கொண்ட இந்த மலர் பல நாட்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும். இதன் மனம் அழுகிய இறைச்சியை போல இருப்பதால் ஈக்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கையையும் நடத்துகிறது. இந்த காட்டின் மற்றொரு அதிசயம் மாமிசம் உண்ணும் குடுவை தாவரங்கள். இவை பூச்சிகளை ஈர்த்து தங்களுடைய குடுவை போன்ற இலைகளுக்குள் விழச் செய்து பின்பு அவற்றை செரித்து ஊட்டச்சத்தை பெறுகிறார்கள். சில பெரிய குடுவை தாவரங்கள் சிறிய தவளைகள் அல்லது எலிகளை கூட பிடிக்கும் அளவிற்கு வளர்கின்றன. அதைப்போல பார்னியாவின் ஆறுகள் உயிர்களால் நிரம்பியவை. பல வகையான மீன்கள், முதலைகள், ஆமைகள் மற்றும் நீர்ப்பாம்புகள் இங்கு வாழ்கின்றன. சில ஆறுகள் ஆண்டின் குறிப்பிட்ட காலங்களில் வெள்ளப்பெருக்கால் சுற்றியுள்ள காடுகளை முழுவதுமாக நீரில் மூழ்கடிக்கின்றன. இந்த நேரத்தில் மீன்களும் மரங்களுக்கு இடையே நீந்துகின்றன. இந்த காட்டில் 400க்கும் அதிகமான பாலூட்டி இனங்கள், 420க்கும் அதிகமான பறவை இனங்கள், நூற்றுக்கணக்கான ஊர்வன மற்றும் இருவாழ்விகள், ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்கள் வாழ்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படுவது இன்றும் தொடர்கிறது. சில சமயங்களில் ஒரு புதிய தவளை, சில நேரங்களில் புதிய பாம்பு, இன்னொரு நேரத்தில் இதுவரை பதிவு செய்யப்படாத பூச்சி இனங்களும் கண்டறியப்படுகின்றன. மரங்களின் உயரமும் கூட ஆச்சரியப்பட வைக்கும். சில மரங்கள் 80 மீட்டருக்கு மேல் உயரமாக வளரக்கூடியது. அதன் உச்சியை அடைய சூரிய ஒளிக்கே நேரம் தேவைப்படும் அளவிற்கு அடர்த்தியாக இந்த காடு அமைந்திருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய சிறிய தாவரங்களுக்கு மிக குறைந்த ஒளிதான் கிடைக்கின்றது. அதைப்போல பார்னியாவில் வாழும் டேயாக் பழங்குடியினர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த காட்டோடு இணைந்து வாழ்ந்து வருகிறார்கள். எந்த தாவரம் மருந்து, எந்த பழம் உணவு, எந்த பகுதி ஆபத்தானது என்பதை அவர்கள் தலைமுறைகளாக பாதுகாத்து வந்த அறிவின் மூலம் அறிந்து வாழ்கிறார்கள். இந்த காடு உலகின் மிக முக்கியமான கார்பன் சேமிப்பகங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. கோடிக்கணக்கான மரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுகின்றன. எனவே பார்னியாவை பாதுகாப்பது என்பது ஒரு காட்டை பாதுகாப்பது மட்டுமல்ல,
உலகின் காலநிலையை பாதுகாப்பதுமாகும். ஆனால் இந்த பழமையான உலகம் இன்று மிகப்பெரிய ஆபத்தையும் எதிர்கொள்கிறது. மரம் வெட்டுதல், பனை எண்ணெய் தோட்டங்களின் விரிவாக்கம், சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் சாலை அமைப்பு காரணமாக காடுகள் வேகமாக சுருங்கி வருகின்றன. இதனால் ஒராங்குட்டான், மூக்குக்குரங்கு, பிக்மி யானைகள் ஆகிய அரிய உயிரினங்களின் வாழ்விடம் குறைந்து வருகிறது. சர்வதேச அமைப்புகள், விஞ்ஞானிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் இணைந்து இந்த காடுகளை பாதுகாக்க பல திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். மீட்கப்பட்ட ஒராங்குட்டான்களை மீண்டும் காட்டில் விடுதல், காட்டழிப்பை கட்டுப்படுத்துதல் மற்றும் புதிய பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உருவாக்குதல் போன்ற முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி பார்னியா காடு இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படுவதால் இந்த காட்டின் பல ரகசியங்கள் இன்னும் மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொரு ஆய்வு பயணமும் புதிய ஆச்சரியங்களை வெளிப்படுத்துகின்றன. பார்னியா காடு நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. பூமியில் மனிதன் மட்டுமே முக்கியமான உயிரினம் அல்ல. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த காடுகளை உருவாக்கிய ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு பூச்சியும், ஒவ்வொரு விலங்கும் இந்த இயற்கை உலகின் சமநிலையை தக்க வைத்திருக்கின்றன. அவற்றில் ஒன்று அழிந்தாலும் அதன் தாக்கம் முழு காட்டிலும் எதிரொலிக்கும். அதனால்தான் பார்னியா காடுகள் வெறும் சுற்றுலா தலம் அல்ல, அது பரிணாம வளர்ச்சியின் உயிருள்ள அருங்காட்சியகங்கள், எண்ணற்ற அரிய உயிரினங்களின் கடைசி புகலிடம், பூமியின் உயிரியல் செல்வத்தின் மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்று. இந்த காடு உயிருடன் இருக்கும் வரை இயற்கையின் அதிசயங்களும் உயிருடன் இருக்கும்.